ஹாய் எவ்ரிவன், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி April 27 மண்டே. ஒரு நியூ வீக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து ரிப்பீட்டடாக 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜிஆர்டி இன்ஸ்டாக்குள்ளே எங்களுக்கு ஃபஸ்ட் 120 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆனாலும் 7% வேஸ்டேஜ் ஸ்லாட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டை பார்த்துட்டு கூகுளில் போய் 120 days ஃப்ரம் December 25 2025 ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ April 24 உங்களுக்கு 120 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து December 27 ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்தேங்க. அதுக்கு 120 days ஃப்ரம் December 27 அப்படின்னு போட்டேன்னா சண்டே, அதாவது நேத்தோட எனக்கு முடிஞ்சிருச்சு இது. ஸோ நான் இன்னையிலேருந்து 5% ஸ்லாட்டில் தாங்க இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து 14,120, அதாவது அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து 27th December ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ நான் வந்து பே நவ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து நான் பே பண்ணியிருந்தது வந்து ஒரு 106 rupees. இதே அமௌண்ட்டுக்கே நான் வந்து ஒரு 106 ரூபாய் போடுறப்ப எனக்கு வந்து 8 மில்லிகிராம் வந்து ஆக்சுவலாக ஆட் ஆயிருந்தது, 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆயிருந்தது. அதாவது 14,120 rupees இருக்கிற அன்னைக்கு நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25th சாட்டர்டே அன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பேமெண்ட்டு தான் இன்றைக்கி மார்னிங்கும் இருக்குது. நான் வந்து ரேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. ஸோ இப்போ அதே 106 ரூபாயை நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பெனிஃபிட் வெயிட் ஆட் ஆகலை. ஸோ எப்போ எனக்கு அந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட் வெயிட் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140க்கு மேலே நான் போகிறப்ப தாங்க ஆட் ஆகுது. இப்போ கூட பாருங்கள் 141, 142 இந்த மாதிரி ஒன்றா போட்டு பார்த்துட்டு வரேன். ஸோ 142 ஆட் பண்ணுறப்ப எனக்கு வந்து 1 மில்லிகிராம் ஆட் ஆகுதுங்க. ஆனால் நீங்கள் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும். இந்த 10 மில்லிகிராம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு 135 ரூபாய் போடுறப்பே வந்து 10 மில்லிகிராம் கிடச்சிருது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ சேர்க்குறோன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபாய் சேர்க்குறப்ப தான் உங்களால் வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகுது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 7 ரூபாய் சேர்த்தா தான் 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகுதுன்னா இதுக்கு அடுத்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 149 நான் போடுறேன். 148க்கும் 10 மில்லிகிராம் தான் இருக்குது. ஆனால் 149 போடுறப்ப பாருங்கள் 11 மில்லிகிராம் பெனிஃபிட் 1 மில்லிகிராம் ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டும் கிடைக்கிது, கூட எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராம் வந்து இன்னும் ஒரு 7 ரூபாய் சேர்க்குறப்ப நமக்கு கிடச்சிருது. ஸோ நீங்கள் 142 ரூபா அப்படின்னு சூஸ் பண்ணுறதை விட நீங்கள் 149 ரூபா அப்படின்னு சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மில்லிகிராம் ஆட் ஆகுங்க. ஸோ இது வந்து இப்போ 5% ஸ்லாட்டில் இருக்கவங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 14,155 கோல்டு ரேட்டு. ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து 149 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 11 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகி 12 மில்லிகிராம் ஆட் ஆகும். இப்போ இதிலே கன்டினியூ பண்ணலாமா இல்லை இன்னொரு இன்ஸ்டா கோல்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.